இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் வந்து நல்லதே செய்யறாருன்னா அப்புறம் எதுக்கு வந்து அவர் வந்து ஒரு 9 அமைச்சர் இந்த மாவட்டத்தில் இறக்கி செய்யணும்? அப்ப நீங்க என்ன பண்ண படுத்துன்னு கால் மேல கால் போட்டு ஜெயிச்சுன்னு போலாம்ல. அவருக்கே அவர் மேல ஒரு பயம், எங்க நம்ம தோத்துட்டா நம்ம கட்சி அசிங்கமாயிடுமேன்னு சொல்லி. இவங்க வந்து ஒரு ஆண்மகனா இருந்தா யாரு திமுககாரோ அண்ணா திமுககாரோ யாரா இருந்தாலும் தனித்து நிக்கணும். அப்ப தனிச்சு நின்னா அவங்க ஆம்பளையா நாங்க ஆம்பளையா பார்த்து யாராவது ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தோ ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தா போடுன்னா போடுவேன், இல்லைன்னா 5000 ரூபாய் பணம் கொடுத்தா போடுவேன், இல்லைன்னா யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன். பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசி தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தாங்க இப்ப நம்ம இருக்கோம். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வர ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை நடக்க இருக்கு. திமுக சார்பா அன்னீர் சிவாவும், பாஜக கூட்டணியில பாமக சார்பா சி அன்புமணி உட்பட 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. பெரிய கட்சியான அண்ணா திமுக இங்க போட்டியிடாதனால அண்ணா திமுக வாக்குகள் யாருக்கு போகும்? கள்ளக்குறிச்சி கலாச்சார இஷ்யூ, வன்னியர் 10.5 ரிசர்வேஷன், இந்த இஷ்யூ எல்லாம் இந்த இடைத்தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா போன்ற கேள்விகள்லாம் மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பேசலாம். யாருக்கு போலான்னு இருக்கீங்க ஓட்டு? மாம்பழம் திமுக தான் வரும். அன்புமணிக்கே ஓட்டு போடுங்க. என்ன பொறுத்த அளவுக்கு மாம்பழத்துக்கு போடலான்னு இருக்காங்க. டாக்டர் தான் நாங்க ஓட்டு போடுவோம். நாங்க ஓட்டு போடல, புறக்கணிக்கிறோம். திமுக நான் தமிழர் போடலான்னு இருக்கேன். சீமானு போடலான்னு இருக்கேன். நாங்க யாருக்குமே போட மாட்டோம். ஓட்டு இல்ல போடலங்க. டிஎம்கே. நான் மாம்பழத்துக்கு போடலான்னு. மாம்பழத்துக்கு போட போறோம்பா. மாம்பழம் தான் போடுறோம். மாம்பழத்துக்கு போடுவோம். திமுக தான் ஓட்டு போடுவோம். மாம்பழத்துக்கு ஓட்டு. சூரியன் தான். எல்லாமே சூரியன். சுயேட்சையில தான் போடுவோம். அன்புமணிக்கு போடலான்னு. சூரியனுக்கு தான் போடலான்னு இருக்கிறோம். மாம்பழம் ஓட்டு புறக்கணிப்புன்னு சொல்லிருக்கோம். நாம் தமிழர் தான் தல. ஆமாக்கா 18 வயசுல ஓட்டு போடல. அன்று வரைக்கும் நான் உதயசூரியக்காரன். யாராவது ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தோ ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தா போடுன்னா போடுவேன், இல்லைன்னா 5000 ரூபாய் பணம் கொடுத்தா போடுவேன், இல்லைன்னா யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன். நோட்டாவில் போட்டுருவேன். ஒரு கட்சி காசு கொடுக்குதுன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? யார் கொடுத்தாலும் சரி ஓட்டு போடுவேன். எந்த கட்சிக்காரன் கொடுத்தாலும் அவனுக்கு தான் ஓட்டு. இப்ப எல்லா கட்சிக்காரங்களும் 2000 கொடுத்தா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு 5000 ரூபாய் தரணும். நாங்க முதல்ல வந்து அம்மா கட்சியில இருந்தோம். இப்ப எங்க தம்பி போய் பிஜேபியில தங்கிட்டான். அதனால நான் எங்களுக்கு பிஜேபியில தான் போட சொல்லுவோம். எங்க அண்ணன் திருமாவளவங்கிறாருன்னா எங்க அண்ணன் என்ன விரல நீட்டுறாரோ அங்கதான் எங்க தலையை நீட்டுவோம். அந்த அளவுக்கு. ஆமா, எங்க உயிரே அவருதான். எவ்வளவு பேர் வந்து மிரட்டினாலும் கொண்டாலும் அது மாம்பழம் தான் போடும். பணம் காசு கொடுக்காத இருந்தா, புடவை துணி கொடுக்காத இருந்தா, லஞ்சம் கொடுக்காத இருந்தா சூரியனே ஓதயமாவது மாம்பழம் தாராளமா ஜெயிக்கும். இவங்க வந்து ஒரு ஆண்மகனா இருந்தா யாரு திமுககாரோ அண்ணா திமுககாரோ யாரா இருந்தாலும் தனித்து நிக்கணும். அப்ப தனிச்சு நின்னா அவங்க ஆம்பளையா நாங்க ஆம்பளையா பார்த்து திமுக ஆரம்பிச்சாங்க பாரு ஐயா, அப்ப நின்னாங்க தனியா. அதான் அது ஒண்ணும் செல்ஃப் எடுக்கல. அதன் பிறகு கூட்டணி விட்டு அவங்க தனியா நிற்கவே இல்லை. நினைச்சா இப்ப அப்படியே இந்த எலெக்ஷன் ரத்து பண்ணி தனியா நிக்க சொல்லு. நான் நிக்கிறேன். உள்ள நுழைய முடியாது. நீ அண்ணா திமுக காரனா யாரும் போட வராங்க, நான் யாரும் போடல. தேர்தலை புறக்கணிக்கிறேன். யாரும் ஓட்டு யாருக்கும் போட மாட்டேன். அண்ணா திமுக வாக்குகள் யாருக்குன்னு போகுது? அண்ணா திமுக ஓட்டு பாமகவுக்கு தான். இப்போ ஏடிஎம்கே நிற்காதனால அந்த ஓட்டு வந்து மாம்பழத்துக்கு உள்ள வாய்ப்பு இருக்கு. அவங்க விருப்பம், அவங்க யாரும் போட்டுக்கலாம். நாங்க அவங்கள கம்பல் பண்ணல. எங்களுக்கு இந்த ஓட்டே போதும்னு தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்க ஓட்டை நாங்க எதிர்பார்க்கல. இந்த வாட்டி அதிமுக வந்து நிக்கல. அதனால வந்து சரி நம்ம சீமான் ஒரு வாய்ப்பு தரலாமே, அதனால சீமான் தான் போடலான்னு இருக்கேன். குடும்பமே ரெட்டால தான். எப்பவுமே ரெட்டலை குறை. இந்த வாட்டி யாருக்கு இருக்கு? நாங்க எப்படியும் ஒரு காலத்துல நாங்க அண்ணா திமுக வருவோம், வந்து சந்திப்போம், கண்டிஷனா சந்திப்போம், ஃபைட் பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி ஓகேவா தலைமை அண்ணா திமுகக்கு? கரெக்டான ஆளு. ஓபிஎஸ் அதெல்லாம் வேஸ்ட். ஓட்டு ஏன் போடணும்னு சொன்னாக்கா அண்ணா திமுக நிக்கல, அதனால நாங்க போடல. போன இரட்டைலைக்கு போட்டேன். இந்த தடவை மாம்பழத்துக்கு போறோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா? இல்ல சில பேர் கொடுக்குறாங்க, சில பேருக்கு இல்ல. கொடுக்கல தான் வருத்தப்படுறோம். கண்ணால பாக்குறோம், கட்டு கட்டா எடுத்து கையில கொடுக்குறோம், பேல் பேல கொண்டு வந்து புடவை துணி கொடுக்குறோம். திமுக காரன் பணப்பட்டு வடலாம் எதுவும் இல்லை. திமுகல தான் அதிகமா வரும். எவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு? ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க. புடவை வேட்டி சட்டை எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்தாருங்க. நம்ம மறைமுகமா கொடுத்துட்டாங்க. 5 ஓட்டு என்ன 4 ஓட்டு கொடுக்குறாங்க, 2 ஓட்டு விட்டாராங்க, 6 ஓட்டு என்ன. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல? கண்டிப்பா சாதி வாரி கணக்கு வேணும். ஏன்னா அவர் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிறாரு நம்ம முதல்வர்? நாங்க மெஜாரிட்டி ஆகிறோம், அவன் மைனாரிட்டி ஆகிறோம். திமுகவுக்கு முதன்மையா இருக்கக்கூடிய ஆளு மைனாரிட்டி, நாங்க மெஜாரிட்டி. என்ன பண்றது? மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு கையாந்துறோம். இவனுக்கு நம்ம கொடுத்துட்டா நமக்கு நம்மள கீழே தள்ளிடுவா, மேய்ச்சிடுவோம் நம்மள. இப்ப மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற, அது எப்படி கொடுக்குற? கணக்கு எடுக்காத கணக்கு முடிக்கணும் கொடுக்குற. அடங்க இது என்னடா மாடு மேய்க்கிற பையனை கேட்ட கூட சொல்லுவாங்க. ஃப்ரீ பஸ் போறீங்கல்ல, கண்டக்டர் டிரைவர்லாம் மரியாதையா நடத்துறாங்களா? எங்க மரியாதையை நடத்தவே இல்லையா? அவங்க இது வரையிலும் மரியாதையை நடத்தல. படிக்கட்டுல கால வச்சாலும் இறங்கிடுன்னா ஒரு மாதிரியே பேசுறாங்க. எங்க மதிக்கிறாங்க? இல்லையே. பெண்களுக்கே மதிப்பே கிடையாது. ஃப்ரீயா பஸ் விட்டதுனால பெண்களுக்கு மதிப்பே கிடையாது. அவங்க நிறுத்த மாட்டாங்க தான். நம்ம டெய்லி அதுல போறதும் இல்ல. மதிக்க மாட்டாங்க. பொம்பளைங்களை பார்த்தா பஸ் நிறுத்த மாட்டாங்க, பின்னாடியே ஓடுறதாங்க. ஒரு படிக்காதவங்க வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்க, என்ன ஊருக்கு போகுது சார்ன்னு கேக்குறாங்க. கேட்கும் போது அவங்களுக்கு ஒழுங்கான பதில் கிடையாது. அவங்க
பதில் சொல்ல மாட்டாங்க, உடனே வண்டி எடுத்துறாங்க. கூட ஆம்பளைங்களை பார்த்து தான் நிறுத்துறாங்களே. நைட்ல வேலைக்கு போறான், எங்க வயிற்று கொடுமைக்கு வேலைக்கு போறான். நைட்ல வந்து அன் டைம்ல வரனாக்கா அந்த பஸ் நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. கேட்டாங்க பதில் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு படிக்க தெரியாது. எங்க மதிக்கிறாங்க, மதிக்கிறது இல்லையே. கை காட்டா கூட நிறுத்தது கிடையாது. திமுக ஆட்சி எப்படி ப்ரோ இருக்கு இந்த 3 வருஷம் ஆட்சி? திமுக ஆட்சி வந்து அவ்வளவு நல்லதே கிடையாது. ஒரு குடும்பத்துல தலைப்புள்ளையா போடுறான், அந்த தலைப்புள்ளையா போட்டான்னா அவன் எப்படி இருக்கணும்? 4 பேர் அடக்கி கண்டிஷன் பண்ணி நல்லபடியா கொண்டு போகணும். அது மாதிரி நீ கொண்டு போகலையா? பிடிக்கல ஆச்சு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்குறாங்க, அதை கொடுத்துட்டு டாஸ் மார்க்ல ஏத்திடுறாங்க. நிலம் இல்லாத ஏழைக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பீங்களா? நாடு பூரா கொடுத்தீங்களா? இல்ல. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி கேட்டு வந்தாரு. இப்போ அல்லா கோயிலுக்கு போறது விடுறீங்களா? அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க அந்த ஆளு ஸ்டாலின். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல, அதோடைய தாக்கம் இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க கிடையாது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட முடிஞ்சு போச்சு. திமுக ஆட்சி மேல நல்லா இருக்கு. மேல பாத்திருப்பீங்க 39 தொகுதி எந்த தொகுதின்னு சொல்லிட்டு டெல்லி வரைக்கும் ராஜீவ்காந்தி வரைக்கும் எல்லாம் பேசினாங்க. லேடிஸ்க்கு இலவச பேருந்து விட்டாங்க, ஆம்பளைங்க யாரையும் போட்டு போகவே இல்லை. திமுக நார்மலா இருக்கு, பரவாயில்ல. அது நல்லா இருக்குன்னு சொல்ல, இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டர்னு தான் சொல்லலாம். சாதாரணமா தான் இருக்குது, ரொம்ப ஒண்ணு பாராட்டுற அளவுக்கு இல்ல. திமுக மோசமான ஆட்சி. அவங்க நல்லது செஞ்சுதான் அவங்க நல்லது சொல்லி ஓட்டு கேட்கலாம், பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க. அப்பே தெரியல எந்த நிலையில. அதை ஏன் இப்ப சொல்ல முடியுமா? இப்ப சொன்னோம்னா ஏன் இருக்கிற கும்பல்ல இதெல்லாம் மாட்டி வரணுமா? அவங்க எதுவும் செய்யல, அதனால திமுக ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம். அம்மா இருந்த வரை அமைதி பூங்காவாக இருந்த நாட்டில் இப்போ போராட வைத்தாரடி, மக்கள் கண்ணில் நீரோட விட்டாரடி. திமுக ஆட்சியில் வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாரு. இப்போ கடந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல அதை நிறைவேற்றவே இல்லை. ரேஷன் கார்டில் துறம்பேரி இல்லைன்றான், அரிசி இல்லைன்றான், நாங்கள் எதுவுமே இல்லைன்றான். போய் திருப்பி வரத்தான் மிச்சம். நாங்கள் என்ன 2 ஏக்கர் நிலமா கேட்குறோம். சும்மா வகுத்துக்கே கஞ்சி கொடுக்குறதுக்கே அரிசி இல்லை, பயிர் இல்லை. என் மரண்ணே எங்கள் ஊரில் கண்ணால் பார்த்து எந்த வருஷமே ஆகுது. என்ன பண்ண போகிறாங்களோ? ஆட்சியெல்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா தானே போயிட்டு இருக்கு. இந்த திமுக ஆட்சி 3 வருஷம் ஆட்சி எப்படின்னு நினைக்கிறேன்? எனக்கு திருப்தியா இல்ல. இது தேவையில்லாம அந்த கள்ளசாராயம் பிரச்சனை, கஞ்சா, ஏகப்பட்ட பிரச்சனை. திமுக வந்து கரண்ட் அப்பப்போ ஆஃப் பண்ணுவாங்க. விலைவாசிலாம் ஓவரா இருக்குப்பா, 2 பிள்ளை ஏற்றிட்டாங்கப்பா, பயங்கரமா ஏற்றி வச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு வீடு வரணும், வீடு வரமாடுது. கேட்டாக்கா என்னன்றாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது, இதே தான் சொல்றாங்க. பசங்க எல்லாம் அசிங்கப்படுது, வீடு கூரை வீடு ஒழுகுது. வந்து பாக்குறோம், போன தடவை ஒழுவுச்சு வந்து பார்க்கவே இல்லை. மகளிர் குழுல இன்னும் சேர்த்தாங்க. பொம்பளைங்களே மதிக்க மாட்டாங்க இந்த கட்சியில இருக்கிறவங்க. அவங்க வந்து நல்லா மகளிர் குழு வந்து மின்னக்க வரணும், பெண்கள் மின்னக்க வரணும்ன்றாங்க. விட்டாதானே எதனா ஒண்ணுனா ஆம்பளைங்களே முடிச்சுக்கிறாங்க. எந்த கதையா இருந்தாலும் நான் ஒரு செயலாளராக இருக்கிறேன், என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே சொன்னது கிடையாது. திருமணம் வரைக்கும் போய் வந்துக்கிறேன். அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். நான் ஒரு 50 பேரை இட்டுக்குன்னு அவர்கிட்டே போலான்னுக்கிறேன். நான் சூரியனே வரணும், ஆனா நல்லா செய்யறாரு, மக்களுக்கு நல்லா பண்றாரு. அவர் செய்யறாரு, இங்க வந்து சேர மாட்டேங்குது. அன்னைக்கு 1 கிலோ துவரம் பருப்பு 100 ரூபாய் 110 ரூபா வித்துது, இன்னைக்கு 250 ரூபா விக்குது. 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல பெண்களுக்கு மாசம். விலைவாசி குறைச்சிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அவர் கொடுத்தாரு, இந்த குடும்பத்துக்கு நம்ம இது பண்ணின்னு இருக்கணும்னு சொல்லலாம். விலைவாசி எல்லாம் அதிகமாக தாங்க இருக்குது எல்லாத்துலயுமே. கரண்ட் பில்லே டபுளா ஏத்திட்டாங்க. மகளிர் உரிமை தொகை வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து அனைவருக்கும் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பாகுபடுத்தி பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் வந்து நல்லதே செய்யறாருன்னா அப்புறம் எதுக்கு வந்து அவர் வந்து ஒரு 9 அமைச்சர் இந்த மாவட்டத்தில் இறக்கி செய்யணும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும், படுத்துன்னு கால் மேல கால் போட்டு ஜெயிச்சுன்னு போலாம்ல. அவருக்கே அவர் மேல ஒரு பயம், எங்க நம்ம தோத்துட்டா நம்ம கட்சிக்கு அசிங்கமாயிடுமேன்னு சொல்லி அமைச்சரே கேட்கறாரு. ஓச்சு பதில் தானே நீங்க வரீங்க, உங்களுக்கு என்ன கேள்வின்னு சொல்லி கேட்டா நீங்க ஜாதி அடிப்படையில் அவரே நீ எஸ்சி ஜாதி தானே கேட்கறாரு. அப்ப வந்து தாழ்த்தப்பட்ட இல்லைனாக்க இந்த தமிழகத்துல எதுவுமே முன்னேற்றமே கிடையாது. அப்ப ஒரு அமைச்சரே வந்து கேவலம் பேசும்போது மற்ற கட்சிக்காரன் கேவலம் பேசுறது எவ்வளவு நேரம்? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.